ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குறும்புக்கார குட்டி குரங்கு இருந்துச்சு. அந்தக் காட்டுல இருக்கற மரத்துல கனிஞ்ச பழங்களைப் பார்த்து, ஆஹா, எவ்வளவு அழகான பழங்கள்! இந்த பழங்களை எப்படி சாப்பிடலாம் என்று யோசித்தது. உடனே ஒரு மரத்துல ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்டது. அப்போது அதன் அருகே இருந்த தேன் கூட்டை பார்த்தது. அட, இந்த தேன் எவ்வளவு அருமையா இருக்குது! இதை எப்படி சாப்பிடலாம் என்று யோசித்தது. அப்போது அந்த தேன் கூட்டில் இருந்த தேனீக்கள், குட்டி குரங்கு, இந்த தேன் உன்னுடையது அல்ல, இந்த தேன் எங்களுடையது. இதை நீ சாப்பிடக்கூடாது என்று கூறின. ஆனால் குட்டி குரங்கு தேனீக்களுடைய பேச்சைக் கேட்கவில்லை. நான் இந்த பழங்களை சாப்பிட்டது போல இந்த தேனையும் சாப்பிடுவேன் என்று சொல்லிக் கொண்டே அந்த தேன் கூட்டை எட்டிப் பார்த்தது. அப்போது தேனீக்கள் அனைத்தும் கோபமடைந்தன. குட்டி குரங்கு தேன் கூட்டில் இருந்து தேனை எடுக்க முயற்சிக்கும்போது தேனீக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து குட்டி குரங்கின் கையை கொட்டின. வலியால் அலறிய குட்டி குரங்கு, ஐயோ, அம்மா என்று கத்திக்கொண்டே மரத்தில் இருந்து கீழே விழுந்தது. என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் யாருடைய பொருளையும் திருட மாட்டேன் என்று அழுதது. குட்டி குரங்கின் இந்த அழுகையைப் பார்த்து தேனீக்கள் அனைத்தும் சிரித்தன. குட்டி குரங்கு அதனுடைய தவறுகளை புரிந்து கொண்டது. அந்த தேனீக்கள் குட்டி குரங்கிடம், ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உழைப்பில் விளைந்த ஒரு பொருள் இருக்கும். அதை நாம் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுரை கூறின. மகிழ்ச்சியடைந்த குட்டி குரங்கு தேனீக்களுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றது. நீதி: மற்றவர்களின் உழைப்பை எப்போதும் மதித்து நடங்கள்.